வானவில் செய்திகள். தாம்பரம் தொகுதியில் கிருத்திகா தேவி அறிமுகம். தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டம். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா தேவி அவர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். இந்த அறிமுகக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு செங்கல்பட்டு மாவட்ட துணை செயலாளர் மா. செழியன் அவர்கள் தலைமையேற்று நிகழ்ச்சியை முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் திமுக கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிக கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா தேவி அவர்கள் தன்னுடைய தேர்தல் நோக்கங்கள், மக்கள் சேவைக்கான திட்டங்கள் மற்றும் தாம்பரம் தொகுதியின் மேம்பாட்டிற்கான முன்னெடுப்புகளை விளக்கமாக எடுத்துரைத்தார். மேலும் கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் உறுதியான வெற்றியை பெறலாம் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். அதேபோல் தேமுதிக நிர்வாகிகள் சார்பில் பேசப்பட்டபோது கூட்டணியின் வெற்றிக்காக முழுமையான ஆதரவை வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டது. கட்சி வேறுபாடுகளை மறந்து பொதுவான இலக்காக திமுக வேட்பாளர் வெற்றியை நோக்கி அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த அறிமுக கூட்டம் தாம்பரம் தொகுதியில் திமுக கூட்டணியின் தேர்தல் பணிகளை வலுப்படுத்தும் வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது. இந்த கூட்டத்தில் பகுதி செயலாளர்கள் மார்க்கெட் ஞானபால், கேட் தர்மா, என்.ஆர். ஆனந்தன், காந்தி சேகர், அருள் உள்ளிட்டோர் மற்றும் பல்வேறு தேமுதிக நிர்வாகிகள் கலந்து வேட்பாளருக்கு சால்வை அணிவித்து ஆதரவு தெரிவித்தனர். கடல் மாதிரி அன்னைக்கு வந்து அன்னைய வந்து அன்னைக்கு அரேஞ்ச் பண்ணிருந்தாரு. அந்த பிரச்சாரம் வந்து யாருக்கு நாம உழைக்கணும், வெற்றியை வாங்கி தரணும்னு சொன்னாரு. இப்ப எனக்கு ரொம்ப கவலையா பயமா இருக்கு. நான் தோக்கலாம ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு எல்லாரும் இது தளபதி நாங்க தேமுதிக உள்ள வந்திருக்காங்க. நம்ம கூட்டணி பேசின பிறகு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க தளபதி ஸ்டாலின் கலைஞர் அப்படின்னா பண்ணிருக்காங்க தேமுதிக அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன்.
இப்போ நம்ம வந்து இந்த எலெக்ஷன் வந்து நம்ம அஹ், அஹ், ஒரு மனிதர்கள் கிடையவே கிடையாது. நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், நம்ம அணி ஒரு யுனிக்கா இருக்கும். நம்ம எந்த காலத்திலும் அண்ணா சொன்ன மாதிரி நோக்கம் இல்லாம வேலை செய்ய வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு இங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் முஸ்லிம் சேர்ந்து யார் வேணா இருக்காங்க, ஆனா நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். சோ யாருமே நம்மள பிரிக்க முடியாது. அந்த மாதிரியான வலுவான கூட்டணிக்கு இந்த ஆதரவு தொடரணும். திராவிட மாடல் 2.0 வரணும்னா அதுக்கு நம்ம அண்ணா சொன்ன மாதிரி கடுமையா உழைச்சுதான் ஆகணும். நம்மள யாரையும் பிரிக்கிறவங்க வரவே கூடாது உள்ள. சோ கண்டிப்பா இதற்காக தாம்பரம் தொகுதியை பொறுத்த மட்டில் நான் வந்து ஒரு மகப்பேறு மருத்துவராக 30 வருஷமா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட பிரசவம் ஆன குழந்தைங்களே நிறைய பேர் வந்து ஓட்டிங் ஏஜ்ல இருக்காங்க. அவங்க குழந்தைகள்லாம் குழந்தைகள்லாம் மஸ்கட்ல இருந்து வந்திருக்காங்கன்னா அந்நியரோட இன்ஃபுளுன்ஸ், கூட்டணியோட இன்ஃபுளுன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். சோ ஆல்ரெடி நம்ம வந்து ரீச் ஆயிருக்கோம், மக்கள்கிட்ட வந்து நம்ம ரீச் ஆயிருக்கோம், மருத்துவரா ரீச் ஆயிருக்கோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நம்ம ரீச் ஆனா ஆல்ரெடி வந்து குடும்பங்களை போனது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கும். மக்களுக்காக நிறைய செய்யலாம். என்னுடைய எனக்கு என்னுடைய வயசுக்கு என்னால போட முடியும். நான் வந்து ஒரு அசோசியேஷன்ல இந்த மருத்துவ சங்கத்துல லேடி டாக்டர்ஸ், உமன் டாக்டர்ஸ் விங்கோட தலைவியா இருக்கேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து 30 வருஷம் தாண்டி நடத்திட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் வந்து சமூக சேவை தான். எப்பொழுதுமே பேஷண்ட்ஸ் எந்த நிமிஷம் கூப்பிட்டாலும் நாங்க எங்க வீட்டு ஆயா நம்பர் வரைக்கும் கொடுத்து வச்சிருக்கோம். அந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா, ஏன்னா என்னுடைய இது நான் வந்திருக்கிறது பேஷண்ட்ஸுக்காக வந்திருக்கோம், பயனாளர்கள் அவங்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கோங்கிற ஒரே குறிக்கோள் தான். அதையே தான் இப்பொழுது நான் சொல்கிறேன். நான் ஜெயிச்சு வந்துட்டாலும் எப்பொழுதும் இந்த கிருத்திகா ஆட் யுவர் சர்வீஸ், எப்பொழுதும் 24 கையில இருக்கும். எப்பனாலும் என்ன பிரச்சனைனாலும் நான் உங்களுக்காக தீர்த்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் சொல்லி தரல தூக்கம் இல்லாம வேலை செய்யணும்னா அப்ப நானும் தூக்கம் இல்லாம 5 வருஷம் வேலை செய்யணும் அப்படிங்கிறது இன்னைக்கு என்னுடைய மருத்துவ பணிகள் ஆல்ரெடி லீடர்ஷிப் என்னோட அசோசியேஷன்ல இருந்தது ஒரு டாக்டர் அனுபவம். இது அந்த படிச்சிருக்கிற படிப்பு இதெல்லாம் சேர்ந்து வயசும் ரொம்ப ஆன கேண்டிடேட் நான் இல்ல, சின்ன வயசு கேண்டிடேட்டும் நான் இல்ல. என்னுடைய வயசு இன்னைக்கு ஒரு அரசியலுக்கு அதுவும் ஒரு பெண்மணியாக தேவைப்படுற வயசு. கண்டிப்பா ஒரு நல்ல எம்எல்ஏவா இருந்து எல்லாருக்கும் என்ன தேவையோ பதிவு பண்ண விரும்புறேன். எல்லாருமே கடுமையாக உழைத்து என்னை அதிக அண்ணா சொன்ன மாதிரி அதிக வாக்கு வித்தியாசத்துல நன்றி.